எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சனா டாக். நான் உங்கள் சனா. இன்றைக்கி நான் என்ன புக்கு உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள் பை முத்துலாங்குறிச்சி காமராஜ் அவர்கள். இது இந்த புக்கை நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அதாவது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற டைம் எங்கள் வீட்டில் தினத்தந்தி பேப்பர் வாங்குகிற பழக்கம் உண்டு. அந்த டைம் மண்மூடிய மகத்தான நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் அவர்களால் ஒரு தொடர் கட்டுரை எழுதிட்டு இருந்தாங்க. அந்த கட்டுரையில் தான் எனக்கு ஆதிச்சநல்லூரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போது நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அகழ்வாராய்ச்சி சைட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப தொன்மையான சைட்டு அப்போல்லாம் தெரியும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது கரெக்டாக நான் என்னோடய ஸ்கூல் டைம் முடிஞ்சு நான் கல்லூரிக்கு போனப்போ என்னோடய கல்லூரி நூலகத்தை நான் பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்போது நான் தேடிட்டுருக்கேன் என்ன மாதிரி புக் எடுக்கலாம். ஏன்னா நான் அதுக்கு முன்னால் லைப்ரரியில் போய் புக் எடுத்ததோ இல்லை புக்கு படித்ததெல்லாம் கிடையாது. அதுதான் என்னோடய முதலாக நானாக போய் தேடி எப்படி இப்போ புத்தகத்துக்குள்ளே நான் ஒழுங்காக ஒரு புத்தக லைப்ரரிக்கு போயிருக்கேன் அப்படின்னா அது அந்த டைம் தான். அப்போது அங்கே எனக்கு கிடச்ச புக்கு தான் ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள். எனக்கு ஏற்கனவே ஆதிச்சநல்லூரை பற்றி நான் அமுதன் மூலமாக தெரிஞ்சிருந்தேன். இப்போது ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள் அப்படின்ற புக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. சரி, இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றதுக்காக நான் வாசித்த புத்தகம் தான் ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள். அப்போது அந்த ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் முத்துலாங்குறிச்சி காமராஜரோட முதல் புக் நான் படிக்கிறேன். முதல் புத்தகத்திலே என்னை அவ்வளோ அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணிட்டார் முத்துலாங்குறிச்சி காமராஜ் அவர்கள். ஏன் அப்படின்னா, ஆதிச்சநல்லூரை பற்றி அந்த தொடர்கட்டுரையில் நான் அமுதன் மூலமாக கொஞ்சம் அறிஞ்சிருந்தேன். இது இன்னும் அந்த ஆதிச்சநல்லூரை பற்றி எனக்கு நிறைய தகவல்கள், அந்த ஆதிச்சநல்லூர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் நான் தூத்துக்குடியிலேருந்து தான் வளர்ந்து தூத்துக்குடி பொண்ணு தான். அதனால் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆதிச்சநல்லூர் தெரிஞ்சோன்னே நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணுற இடம், அதுவும் ரொம்ப தொன்மையான இடம் அப்படின்போது எனக்கே ஒரு பெருமையாக இருந்துச்சு. அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற ஆர்வம் அந்த புக்கை நோக்கி எனக்கு கூட்டிகிட்டு போச்சு. இந்த புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட கட்டுரை தொகுப்புகள் தான், கட்டுரையாக இருக்கும். அதுக்கு எல்லா கட்டுரையும் ஒரு கட்டுரை முடிஞ்சால் அடுத்த கட்டுரை அப்படின்ற மாதிரி இருக்காது. எல்லா கட்டுரைக்குமே சில சம்பந்தங்கள் இருக்கும், தொடராகவும் வரும். இதில் ஆதிச்சநல்லூரை மட்டும்தான் ஆசிரியர் பேசியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆதிச்சநல்லூரை தாண்டி அந்த ஆதிச்சநல்லூர் இருந்ததற்கு ஒரு வலு சேர்த்துற மாதிரி பல தகவல்களை அவர் அதில் கொண்டு வருவார். அதாவது நாட்டார் தெய்வங்கள், நாட்டார் கோயில்கள், அந்த மாதிரி இருக்கிற கோயில்கள், அதுவும் அந்த கோயில்களோட தல வரலாறை பற்றியும் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். அது மூலமாக இந்த ஆதிச்சநல்லூருன்ற இந்த அகழ்வாராய்ச்சி ஏரியாவுக்கு என்னென்ன விஷயங்களால் வலு சேர்க்க முடியுமோ அந்த வலு சேர்க்குற விஷயங்களையெல்லாம் குறிப்பிட்டிருப்பார். இதில் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் ஒரு 114 ஏக்கர் கொண்ட ஒரு ஒரு காலி இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மனிதர்கள் யாருமே இல்லாமல் ஒரு 114 ஏக்கரில் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரிசர்ச் அகழ்வாராய்ச்சி நடக்குது. இதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்க அப்படின்னா, முத்துலாங்குறிச்சி காமராஜரே அந்த புத்தகத்திலே சொல்லியிருப்பார், உலகத்திலேயே அதாவது ஆசியாவிலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய இடுகாடு அப்படின்னு சொன்னால் இந்த ஆதிச்சநல்லூரை தான் சொல்ல முடியும். ஏன்னா அது அந்த மக்கள் யாருமே இல்லை, அது ஒரு இடுகாடு அப்படின்ற நிலையில தான் அந்த ஆதிச்சநல்லூர் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். அதாவது மக்கள் இருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க, ஆனால் நிறைய இடம், அதாவது இப்போ நீங்கள் ஒரு மனுஷங்க யாருமே இல்லாமல் ஒரு பாலைவனம் ஒரு 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 சமவெளி, அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு பரந்த ஒரு ஏரியாவாட்டம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு யார் ஆராய்ச்சி பண்ண வர்றாரு அப்படின்னா, ஜாகர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அகழ்வாராய்ச்சியாளர். அதுவும் அவருக்கு இதை பற்றின தகவல்கள் எங்கேயோ கிடச்சி இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு ஜாகர் ரிசர்ச் பண்ணுறார். அதுக்கப்புறமா அலெக்சாண்டர் ரியா பண்ணுறாங்க. இப்போது இந்த புக்கில் அவர் என்ன இதில் நம்ம ஹைலைட் அப்படின்னா, இந்த ஜாகர் அவங்க ரிசர்ச் பண்ணதையும் அலெக்சாண்டர் ரியா ரிசர்ச் பண்ண ரெண்டுத்தையும் முத்துலாங்குறிச்சி காமராஜர் அவர்கள் அதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அலெக்சாண்டர் ரியா, ஜாகர்லாம் அவங்க என்னெல்லாம் கிடச்சிச்சு, நாங்கள் எப்படி குழி தோண்டணும், அதில் எங்களுக்கு என்ன பொருள்லாம் கிடச்சிச்சு, இப்போ அதில் கிடச்ச பொருட்களை அவங்கெல்லாம் அவங்களோட
அருங்காட்சியகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை முத்துலாங்குறிச்சி காமராஜர் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து கிடைச்ச தகவல்களை இந்த புத்தகத்தில் இணைச்சிருக்காங்க. இதுவும் இந்த ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா இப்போவும் நேற்றோ முந்தா நாளும் நடந்த ஆராய்ச்சி கிடையாது. ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷம்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா 1850க்கு மேலே 1900க்கு முன்னாடி அந்த ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இப்போது இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அது போக அந்த ஊரை சுற்றி இருக்கிற நிறைய கோவில்கள், அதாவது ஏன்னா இப்போது நம்ம வந்து ஆதிச்சநல்லூர் அப்படின்ற ஏரியா வந்து ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எப்படி துறைமுகமாக இருந்துச்சு, நீங்கள் அது எப்படி துறைமுகம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் வந்து அதுக்கு ஒரு வலு சீக்கிரம் மாதிரி ஒரு கதை, அந்த ஒரு நாட்டார் தெய்வத்தோட ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை வச்சு அந்த இது எப்படி இந்த விஷயங்களை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த புத்தகம் படிக்கும்போது உங்களுக்குள்ள அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆதிச்சநல்லூரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆதிச்சநல்லூரை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம். ரொம்ப அருமையான அழகான புத்தகம். ஆதிச்சநல்லூரை பற்றி ஒரு 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 அளவுக்கு ஒரு அவுட்லைனோ இல்லை ஒரு பேஸ் விஷயம், நிறைய நமக்கு தேவையான பேஸ் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து நமக்காக முத்துலாங்குறிச்சி காமராஜர் கொடுத்துருவார். இதில் எனக்கு கவர்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து அவர் வந்து அந்த ஒரு ஆதிச்சநல்லூர் வந்து ஒரு துறைமுகம். ஏன்னா துறைமுகம்னா அங்கே கடல் இருந்தால் தானே நம்ம துறைமுகம் அப்படின்னு நம்மளாம் நினைப்போம். அப்படி இருக்கிற என்னோட எண்ணத்துக்கு அவர் மாத்திர மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா தாமிரபரணி ஆறு வந்து நல்ல பெரிய ஆறு. அப்போ அந்த தாமிரபரணி ஆற்றுல படகு விட்டுருக்காங்க, கப்பல் விட்டுருக்காங்க அப்படின்ற விஷயங்களை அவர் ஒரு பாண்டிய காலத்து அரசியை வைத்து அந்த இளவரசியின் கதை மூலமாக இங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து அவர் வந்து நமக்கு வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து தீப்பாச்சி அம்மன் ஒரு கதை உண்டு. அந்த கதையில், அதாவது அந்த தீப்பாச்சி அம்மனோட கோயில் தலவரலாறு பற்றி நம்மகிட்ட சொல்லும்போது அந்த விஷயத்தோட இந்த விஷயத்த நமக்கு வந்து ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிச்சநல்லூரை மட்டும் இல்லாமல் கொற்கையில் நடந்த அகழ்வாய்வு, அது போக கால்டுவெல் அவங்க வந்து இங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணாங்க. ஏன்னா நான் ஜாகர் சொன்னேன், அலெக்சாண்டர் ரியா சொன்னேன். அதுக்கப்புறமா நம்மளோட தமிழக தொல்லியல் துறையால் கூட அகழ்வாராய்ச்சி வந்து முடுக்கி விடுறதுக்கு முயற்சிகள் நடைபெற்றதையும், இந்திய தொல்லியல் துறை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணதையும் எல்லா விஷயத்தையுமே அவர் குறிப்பிடுவார். இன்னொன்று தாமிரபரணி எப்படி எங்கே ஆரம்பித்து எவ்வளோ அழகாக வருது அந்த விஷயங்களையும் நமக்கு அழகாக சொல்லியிருப்பார். அது போலமா தாமிரபரணி கரையில் இருக்கிற மண்ணை பற்றி, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த மண் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு அவரோட அந்த அனுபவங்கள். அதையாட்ட கால்டுவெல்லோட திருநெல்வேலி சரித்திரம் அப்படின்ற புக்கு ரொம்ப முக்கியமான புக்கு. நீங்கள் வந்து ஒரு திருநெல்வேலியை பற்றி ஒரு 400-500 வருஷம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த திருநெல்வேலி சரித்திரம் புக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்ல புக்கு அப்படின்றதையும் அந்த புக்கிலேருந்து இவர் எடுத்த ரெஃபரன்ஸையும் இங்கே நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. கொற்கையில் கிடச்ச முத்து, இன்னும் நிறைய பல அரிய தகவல்கள் வந்து இந்த புக்கில் இருக்குது. அதையாட்ட தங்கப்பட்டை, அதாவது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கிடச்ச தங்கப்பட்டை, நெல், உமி, இதை பற்றி எல்லாமே வந்து அவர் இதில் குறிப்பிட்டிருப்பார். அதையாட்ட அந்த அலெக்சாண்டர் ரியா எப்படி அந்த பொருட்களை வந்து ஷார்ட் பண்ணி, அதாவது இந்த வால் என்றால் இது இந்த வால் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி அவர் ஒன்று வச்சுருக்கிற அந்த புகைப்படங்களோட இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வாசித்து ஆதிச்சநல்லூரை தெரிஞ்சுக்கணும். ஒரு கீழடிக்கு முன்னாடி கீழடியை விட ஒரு தொன்மையான ஒரு நாகரிகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்கலாம். அந்த புக்கு உங்களை வந்து தேவையில்லாமல் இந்த புக்கை எடுத்துட்டோமோ அப்படின்ற எண்ணத்தை வந்து கொண்டு வர வைக்காது. இதே போல் இன்னொரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.